வணக்கம் மக்களே, சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் என்றே சொல்லியாக வேண்டும். உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது? உங்கள் ஆர்வத்தை இதில் காட்டுங்கள். பொங்கி எழுந்த நாகேந்திரன். என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள். தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் பொறுப்பை வகிப்பவர் தான் நாகேந்திரன். தன்னுடைய இணையதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் அவர் என்ன தெரிவிச்சுக்கிறாருன்னா, ஊட்டி அரசு பள்ளியில் அறிவியல் ஆசிரியர் ஒருவர் 21 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக வெளிவந்த செய்தி மனதையே உலுக்கியிருக்கிறது. மாணவிகள் புகார் அளித்த பின் தற்பொழுது ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விட்டது சிறு ஆறுதல் அளித்தாலும் பெண் பிள்ளைகளுக்கு அரசு பள்ளிகள் கூட பாதுகாப்பு இல்லை என்னும் கசப்பான உண்மை மனதை வாட்டி வதைக்கிறது எனவும், படிக்கும் மாணவி செல்வங்களிடம் பாலியல் சீண்டல்களில் ஈடுபடும் தைரியம் அந்த ஆசிரியருக்கு எப்படி வந்தது எனவும், திமுக ஆட்சியில் சீரழிந்து வரும் சட்ட ஒழுங்கால் குற்றவாளிகளின் கூடாரமாக பள்ளிக்கூடங்களே மாறி வரும் அவல நிலை மிகவும் கொடூரமானது. 4 ஆண்டுகால ஆட்சியில் விளம்பரங்களில் மட்டும் ஆர்வம் காட்டும் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, நாளைய எதிர்காலத்தை தீர்மானிக்க நல்ல பள்ளிக்கூடங்களில் பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் ஆர்வம் காட்ட வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்று பதிவிட்டிருக்கிறார். இந்த செய்தியானது தற்பொழுது மாணவியினுடைய பெற்றோர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரான பதிவுகளை முன்வைத்து வருகிறது. பார்க்கலாம், திராவிட முன்னேற்றக் கழகம் விரைவில் இந்த பாலியல் சீண்டல்களுக்கு என்ன முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறது என்பதை. நன்றி, வணக்கம்.